பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. ஹரஹர நம பார்வதீவதையே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாம். மருள் நீக்கியார் தன்னுடைய தந்தையார் இறந்தார், தாயாரும் போயினார். தன்னுடைய தமக்கையாருக்காக நிச்சயம் செய்யப்பட்ட கலிப்பகையாரும் இறந்து விட்டார். வாழ்க்கை என்பது நிலையில்லாதது என்பதை உணர்ந்தார். இவர்களுடைய செல்வமும் குறைந்து விட்டது. எனவே இந்த வாழ்க்கை என்பது, உலக வாழ்க்கை என்பது நிலையாமை என்பதை இவர் உணர்கிறார். செல்வம் நிலையாமை, உடன் வாழ்பவர்கள் நிலையாமை, யாக்கை நிலையாமை, உடல் நிலையாமை. நம்முடைய உடல் நிலைக்குமோ? நம்ம உடல் கடைசி வரைக்கும் இருக்குமோ? கடைசி வரைக்கும் இருக்காது. அது இறந்ததுக்கு பிறகு எரித்து வருகிறார்கள், உடலும் அழிந்து விடுகிறது. எனவே இவையெல்லாம் அழியக்கூடியவைகள், நிலையாதவை என்று நினைத்தார். இந்த நிலையாமையை வலியுறுத்துகின்ற சமண சமயத்திலே இவருக்கு ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது. இவர் சமண சமயம் போவதற்கு இதான் காரணம். இளைஞன். அதனால இந்த வாழ்க்கை துன்பங்கள் அடி மேல அடி விழுந்ததாலே இவன் சமண சமயத்திற்கு செல்கிறார். சமண சமயத்திலே பல நூல்களை கற்கிறார். அந்த நூல்களிலே வல்லவர் ஆகிறார். சமணர்கள் இவருக்கு தர்மசேனர் என்று பட்டம் கொடுக்கிறார்கள். அந்த அளவிற்கு சமண சமயத்தை நன்கு சொன்னால் கரைத்து குடித்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த மாதிரி அதில் சிறந்து விளங்குகிறார். இந்த நேரத்தில் தமக்கையார் திலகவதியார் திரு அதிகை வீரட்டானம் என்னும் தலத்திலே இருந்து கொண்டு சைவ சமயத்தில் வாழ்ந்து கொண்டு வரக்கூடிய அந்த திலகவதியார், இறைவனே, சிவபெருமானே, எங்களுக்கு இதுபோன்ற துன்பங்கள் தொடர்ந்து வர வேண்டுமா? தந்தையார் தாயார் இறந்து விட்டார், எனக்காக பார்த்தவரும் மாண்டு விட்டார், யாருக்காக நான் இப்பொழுது உயிர் வாழ்கிறேனோ அந்த தம்பியாரும் சமண மதத்தை சார்ந்து விட்டான். நான் உன்னுடைய திருக்கோவிலுக்கு வந்து தினசரி வழிபாடு செய்கிறேன், திருத்தொண்டுகளை செய்து வருகிறேன், கோவிலை தூய்மைப்படுத்துவது போன்ற திருத்தொண்டுகளை செய்து வருகிறேன். இப்படி இருக்கின்ற எனக்கு நீ அருள் புரிய வேண்டாமா? என்னுடைய தம்பியை மருள் நீக்கியாரை மீண்டும் சைவ சமயம் திருப்பு என்று தொடர்ந்து பிரார்த்தனை செய்து வந்தார். இறைவனிடம் நம்முடைய துன்பத்தை எடுத்து சொல்லி பிரார்த்தனை செய்தாலே நிச்சயம் பலன் உண்டு. அதுவும் தொடர்ந்து பிரார்த்தனை செய்தால் ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் இறைவன் நிச்சயமாக இறங்குவான். இது துன்பப்படுகின்ற நம்போன்றவர்களுக்கு ஒரு பாடமாக இதை நாம் உணர்ந்து கொண்டு இறைவனை தொடர்ந்து பிரார்த்தித்தால் நன்மை நிச்சயம் அடையலாம். சிவபெருமான் திலகவதியார் கனவில் தோன்றி, வருத்தப்படாதே, அவன் முன்னமேயே முனியாகி என்னை அடைய முற்பட்டான் என்று பேசுகிறார். ஒரு சிவயோகியாய் இருந்தவர் தான் திருநாவுக்கரசராக வந்து அவதாரம் செய்தார் என்று சொல்வது வழக்கம். அதற்கு சான்று இந்த இடம். அவனை நான் தடுத்து ஆட்கொள்கிறேன். எவ்வாறு ஆட்கொள்கிறேன் என்றால் சூளை நோய் கொடுத்து ஆட்கொள்கிறேன் என்று சொன்னார். சிவபெருமான் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக ஆட்கொள்வார். மிக அழகாக
இதை அனுபவிப்பார்கள் சான்றோர்கள். திருஞான சம்பந்தருக்கு பாலை கொடுத்து ஆட்கொண்டார். திருநாவுக்கரசருக்கு சூலை கொடுத்து ஆட்கொண்டார். மாணிக்க வாசகருக்கு காலை கொடுத்து ஆட்கொண்டார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஓலை கொடுத்து ஆட்கொண்டார் என்று அனுபவிப்பது வழக்கம். இங்கே அவ்வாறு சிவபெருமான் சூலை நோய் கொடுத்து ஆட்கொள்கிறார். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் பேசுவார், ஒரு தாய்க்கு 4 குழந்தைகள். அந்த குழந்தைகளுடைய ஜீரண சக்திக்கு போல தன்னிடம் இருக்கக்கூடிய மீன் ஒன்றையே ஒன்றுக்கு புலவு, ஒன்றுக்கு வறுவல், ஒன்றுக்கு பொரியல், ஒன்றுக்கு கூட்டு என்பது போல ஆக்கி கொடுப்பது போல ஒரு குழந்தைக்கு ஹார்லிக்ஸ், ஒரு குழந்தைக்கு காபி, ஒரு குழந்தைக்கு டீ, ஒரு குழந்தைக்கு கஞ்சி, ஒரு குழந்தைக்கு மோர் என்று அதனுடைய ஜீரண சக்திக்கு ஏற்பது போல தாய் கொடுப்பது போல என்பார் வாரியார் சுவாமிகள். இங்கே சூளை நோய் கொடுத்து ஆட்கொள்கிறார் சிவபெருமான். வயிற்று வலி தாங்க முடியவில்லை திருநாவுக்கரசரார். என்ன வைத்தியம் செய்தாலும் சமணர்கள் செய்தாலும் நீங்கவில்லை. உடனே சமண குழியிலிருந்து புறப்பட்டு சமையலுக்காரர் துணைவருடன் திரு அதிகை வீரட்டானம் வருகிறார். வெடியற்காலையிலே அங்கே வீட்டை தூய்மை செய்து கொண்டிருக்கிறார். அக்கா என்று காலில் விழுந்தார். என்ன பொருள்? அக்கா என்னை கா கா என்றார். கா என்றால் காப்பாற்று, எனக்கு நோயின் துன்பம் தாங்க முடியவில்லை, காப்பாற்று என்றார். திருநீரு இட்டு திருநாவுக்கரசராக ஆகப்போகிறவரை நேரே திருக்கோயிலுக்கு அழைத்து சென்றார். சிவபெருமானை காண்பித்தார். சிவபெருமானை கண்டார். உடனே அவரை எரியாமல் அவருடைய உள்ளத்திலிருந்து பக்தி பொங்கியது. அது திருமுறையாக தேவார பாடலாக வெளிவந்தது. திருச்சிற்றம்பலம். கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன். ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென்பேற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான தூரை அம்மானே. திருச்சிற்றம்பலம். சுவாமி, எனக்கு வயிற்று வலி எப்படி இருக்கிறது? பகவான் கொடுத்த நோய் இவருக்கு தெரியுமா? பகவான் தான் இந்த நோயை கொடுத்து நம்மை ஆட்கொள்கிறான் என்று. இந்த நோயை என்னால் பொறுக்க முடியவில்லை. கூற்று ஆயினவாறு கண்டீர், யமன் மாதிரி எனக்கு இருக்கிறது என்றாராம். என் வயிற்றில் அந்த மாதிரி வயிற்று வலி இருக்கிறதே, நீங்க எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டாமா என்று இந்த பதிகத்திலே அந்த இறைவனை பிரார்த்திக்கிறார். பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் பலம் உண்டு என்பதை மீண்டும் காட்டுகின்ற இடம் இந்த இடம். ஆனால் நம்பிக்கை தேவை. வெறும் வாயில பிரார்த்தனை பண்ணா போதாது, முழுமையான நம்பிக்கை வேண்டும். ஒன்று விளையாட்டாக சொல்வார்கள், மழை பொழியவில்லை, அதனாலே ஒரு பெரிய பிரார்த்தனை கூட்டம் நடத்துகிறோம், எல்லாரும் பிரார்த்தனை கூட்டத்திற்கு வாருங்கள் என்று அழைத்தார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் பிரார்த்தனை கூட்டத்திற்கு சென்றார்கள். பிரார்த்தனை கூட்டம் முடிந்தவுடனே மழை பெய்தது. எல்லோரும் துன்பப்பட்டார்களாம். ஏன்? கையில ஒத்திரு கூட கொண்டு வரவில்லை. அந்த பிரார்த்தனை செய்கிறோம், நிச்சயம் மழை வரும் என்று நம்பவில்லை அவர்கள். அப்படி இருக்கக்கூடாது, நம்பிக்கை வேண்டும். இதை உணர்த்துகின்ற பகுதி இந்த பகுதி. மேற்கொண்டு இவருடைய சரித்திரத்தை அனுபவிப்போம். நன்றி, வணக்கம்.